நாம் இன்றைக்கு 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம், கடந்த சில வாரங்களுக்கு முன்பதாக நாம் அதை துவங்கினோம். அப்புறம் வருட இறுதி என்பதனால நாம் வேறு சில பகுதிகளை தியானிக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்தார். இன்றைக்கு நாம் 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 12வது வசனத்திலிருந்து 19வது வசனம் வரைக்கும் உள்ள பகுதியை சுருக்கமாக நாம் தியானிக்க போகிறோம். அதற்கு முன்பதாக அந்த 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் முதல் 11 வசனங்களிலே அப்போஸ்தலனாகிய பவுல் நாங்கள் என்ன பிரசங்கம் செய்கிறோம் என்பதை குறித்து பேசுறார். நாங்கள் இவ்விதமாக நாங்களாகிலும் அவர்களாகிலும் இப்படியே பிரசங்கித்து வருகிறோம் அப்படின்னு அந்த 11வது வசனம் முடியும். எப்படி பிரசங்கம் பண்றோம்? வேத வாக்கியங்களின்படியே கிறிஸ்து இயேசு நம்முடைய பாவங்களுக்காக என்ன செஞ்சார்? மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார். அவர் 3ஆம் நாளிலே வேத வாக்கியங்களின்படி உயிர்ப்பிக்கப்பட்டார். அது மாத்திரமல்ல, அவர் உயிர்த்தெழுந்து 12 தரிசனமானார். அதோடு கூட அவரை சந்தேகப்பட்ட யாக்கோபுக்கு தரிசனமானார். அதற்கும் மேலாக இந்த கிறிஸ்தவ மார்க்கம் அழிந்து போக வேண்டும் என்று கங்கணம் கட்டி கொண்டிருந்த, அவருக்கு சத்துருவாய் தன்னை எண்ணிக்கொண்டிருந்த சவுலையும் ஆண்டவர் சந்தித்தார். ஒரே நேரத்தில் கிட்டத்தட்ட 500 பேருக்கும் அதிகமான ஒரு கூட்டம் கூடியிருக்கும் பொழுது அவர்களுக்கு தம்மை அவர் வெளிப்படுத்தினார். இது எல்லாமே இயேசு கிறிஸ்துடைய உயிர்த்தெழுதலுக்கான சான்றுகள். மெய்யாகவே இயேசு உயிர்த்தெழுந்தார் என்பதற்கான சான்றுகள். இந்த இயேசுவின் உயிர்த்தெழுதல் என்பது நம்முடைய சுவிசேஷத்தின் மிக மிக முக்கியமான அம்சமாக இருக்கிறது. நம்முடைய ரட்சிக்கப்பட்ட வாழ்க்கையில இயேசுவின் உயிர்த்தெழுதல் அப்படிங்கிறத நான் நம்பல அப்படின்னு சொன்னா நான் ரட்சிக்கப்படவில்லை என்பதுதான் அர்த்தம். இப்ப இதை சொல்லிட்டு இப்படிதான் நம்ம பிரசங்கம் பண்றோம் சொல்லிட்டு தான் பிரச்சனையை 12வது வசனத்துல சொல்றாரு. 12வது வசனத்துல என்ன சொல்றாரு பாருங்க. கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுந்தார் என்று பிரசங்கிக்கப்பட்டிருக்க. இதுதான் முதல் 11 வசனங்களிலையும் அவர் என்ன செய்யறாரு? சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுந்தார் என்று நாங்கள் பிரசங்கித்திருக்கிறோம், நீங்கள் அந்த பிரசங்கத்தை கேட்டிருக்கிறீர்கள். ஓகே, வாசிங்க. மரித்தோரின் உயிர்த்தெழுதல் இல்லை என்று நாங்க இப்படி பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கும்போ மரித்தோரின் உயிர்த்தெழுதல் இல்லை அப்படின்னு உங்களில் சிலர் எப்படி சொல்லலாம்? இதான் ஒரு முக்கியமான ஒரு கேள்வியாக கேட்கிறார். கொரிந்து சபையில ஒரு சிலருக்கு மரித்தோரின் உயிர்த்தெழுதல் மேல என்ன இல்லை? நம்பிக்கை இல்லை. அதாவது கிரேக்க கலாச்சாரத்துல, கிரேக்க நம்பிக்கையில நீங்க பார்ப்பீங்கன்னா மனிதனுடைய சரீரம் அழிந்து போகும், அவனுக்கு இருக்கக்கூடிய ஆத்மாவானது அழியாதது அப்படிங்கிற நம்பிக்கை கிரேக்கர்களுக்கு இருந்துச்சு. நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய சில மார்க்கங்கள்ல கூட இந்த நம்பிக்கை இருக்கிறது. மனுஷனுடைய சரீரம் என்ன செஞ்சிடும்? அழிந்துரும். இது அழிவுக்குரியது. ஆனா மனுஷனுக்கு உள்ள இருக்கக்கூடிய அந்த ஆத்மா அது என்ன செய்யாது? அழியாது என்கிற நம்பிக்கை மற்ற மார்க்கங்களிலும் இருக்கிறது. ஆனா மற்ற மார்க்கங்களிலிருந்து கிறிஸ்தவ மார்க்கத்தினுடைய வித்தியாசம் என்ன அப்படின்னா, எனக்கு உள்ள இருக்கக்கூடிய ஆத்மாவுக்கு அழிவில்லை என்பதோடு நாம நிற்கல. ஆண்டவர் என்னுடைய சரீரத்திற்கும் ஒரு மீட்பை வைத்திருக்கிறார். அது எப்போ? நான் மரித்த பின்பும் என்னுடைய சரீரத்திற்கு என்ன இருக்கிறது? மீட்பு இருக்கிறது. சரீர மீட்பை நாம நம்புகிறோம். இதுதான் வித்தியாசம். அது எப்படிங்க அப்படிங்கிற கேள்வியை யாரும் கேட்கிறாங்க? கொரிந்து சபையிலும் சிலர் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். அதான் அந்த வசனத்தின் பின்பகுதி, மரித்தோரின் உயிர்த்தெழுதல் இல்லை அப்படின்னு உங்களில் சிலர் எப்படி சொல்லலாம்? சொல்லிட்டு
இப்ப நாம இன்னைக்கு பார்க்கக்கூடிய இந்த 12 19 வரைக்கும் உள்ள வசனங்கள் இல்ல, சரி உங்க வாதத்தின்படியே மரித்தோரின் உயிர்த்தெழுதல் இல்லை அப்படின்னா அது என்ன மாதிரியான விளைவுகளை ஏற்படுத்தும்? அதாவது ஹைப்போதெட்டிக்கல் கொஸ்டின் அப்படின்னு சொல்லுவாங்க. சில நேரத்துல சில அரசியல்வாதிகள்கிட்ட பேட்டி கேட்கும் போது உங்க யூகங்களுக்கெல்லாம் நாங்க பதில் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. கேட்டிருக்கிறீங்களா? உங்க அனுமானங்களுக்கு யூகங்களுக்கு நாங்க என்ன செய்ய மாட்டோம், பதில் சொல்ல மாட்டோம். ஆனா இவர்களுடைய யூகத்தை, இவர்களுடைய கருத்தை அப்படியே கொஞ்சம் எடுத்துட்டு போனா, உங்கள் கருத்தின்படி இது கொண்டு போனா என்ன மாதிரியான பிரச்சனை இருக்கும் அப்படிங்கறத அவர் என்ன செய்யறாரு, இங்க பேச போகிறார். 13வது வசனத்தை பாருங்க. மரித்தோரின் உயிர்த்தெழுதல் இல்லாவிட்டால் கிறிஸ்துவும் எழுந்திருக்கவில்லையே. மரித்தோரின் உயிர்த்தெழுதல் அப்படின்னு ஒண்ணு இல்லைன்னா கிறிஸ்து உயிர்த்தெழவில்லை, கிறிஸ்து எழுந்திருக்கவில்லையே. என்ன அர்த்தம்? இயேசு எழுந்திருக்கிறார்னு சொன்னா உயிர்த்தெழுதல் இருக்கிறது. உயிர்த்தெழுதல் இல்லைன்னு சொன்னா இயேசு எந்திக்கல, அவர் மரித்தோரிலிருந்து எழுந்திருக்கவில்லை. என்ன சொல்றாங்க? அதாவது கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல் என்பது மரித்தோரின் உயிர்த்தெழுதலுக்கு ஆதாரமா இருக்கிறது. எப்படிங்க? இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார் என்பது எனக்கும் சரீர ரீதியான மீட்பு, இந்த சரீரம் அழிந்து போன பின்பு நான் ஆவிலே அவரை தரிசிப்பேன் கிடையாது, என்னுடைய சரீரத்திற்கும் ஒரு மறுரூபத்தை ஆண்டவர் வச்சிருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். இதுதான் நமக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஆசீர்வாதம். மற்ற மார்க்கங்கள்ல இல்லாத ஒரு பெரிய நம்பிக்கை இது. இந்த நம்பிக்கையை சரீர பிரகாரமாக சரித்திரத்தில் உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து அவரை நம்புகிற பிள்ளைகளுக்கு தந்திருக்கிறார். அல்லேலூயா. ஒரு சில வசனங்களை நான் உங்களுக்கு ஆதாரமா காண்பிக்க விரும்புகிறேன். ரோமருக்கு எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை பாருங்க. அன்றியும் இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி, நல்ல கவனிங்க, இயேசு கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பின அந்த தேவனுடைய ஆவியானவர் உங்களில் வாசமாயிருந்தால். அப்புறம் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினார். கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் இல்லையா? அவரு உங்களில் வாசமாயிருக்கிற தம்முடைய ஆவியினாலே, அவருடைய அதே ஆவியினாலே, அதாவது இயேசுவை எந்த ஆவியானவர் கொண்டு மரித்தோரிலிருந்து அவர் எழுப்பினாரோ அதே ஆவியானவர் கொண்டு சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரங்களையும் அவர் உயிர்ப்பிப்பார். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. இந்த சரீரம் சாவுக்கு ஏதுவானதுதான். விசுவாசி 60 வயசுல சாகலாம், 40 வயசுல சாகலாம், 70 வயசுல சாகலாம், 80 வயசுல சாகலாம், எத்தனை வயசுலனாலும் மரிக்கலாம். ஆனா மரித்ததோட விசுவாசிக்கு வாழ்க்கை முடிஞ்சு போயிருச்சு என்பது கிடையாது. ஒரு நாள் வரும், அன்றைக்கு அந்த விசுவாசியினுடைய சரீரம் இந்த பூமியில மண்ணோடு மண்ணா மக்கி போனாலும் ஆண்டவர் அதே சரீரத்தை மறுரூபமாக்குகிறவராய் இருக்கிறார். அதைத்தான் சொல்றாரு, சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரங்களை அவர் என்ன செய்வார்? உயிர்ப்பிப்பார். 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 14வது 15வது வசனத்துல விசுவாசிகளா இருந்து மரித்தவர்களை குறித்து ஒரு சிலர் ரொம்ப வருத்தப்பட்டு இருந்தப்போ அவர்களுக்கு இவர் எப்படி எழுதுறாரு பாருங்க.
இயேசுவானவர் மரித்து ஆ பின்பு எழுந்திருந்தார் என்று அதனால கவனிங்க, இயேசுவானவர் என்ன செஞ்சாராம்? மரித்தாராம், பின்பு எழுந்திருந்தது போல என்று விசுவாசிக்கிறோம். அத நம்ம விசுவாசிக்கிறோமே. அப்படியே அப்படியே இயேசுவுக்குள் நித்திரை அடைந்தவர்களையும் தேவன் அவரோடே கூட கொண்டு வருவார். ஒரு ஆமென் சொல்லுங்க. இயேசு கிறிஸ்து வரும்போது அவரோடே கூட கொண்டு வருவார். அப்புறம் கர்த்தருடைய வார்த்தையை முன்னிட்டு நாங்கள் உங்களுக்கு சொல்லுகிறோம், கர்த்தருடைய வருகை மட்டும் உயிரோடு இருக்கிற நாம் நித்திரை அடைந்தவர்களுக்கு முந்திக் கொள்வதில்லை. அதுல நீங்க அப்படியே கீழே வாசித்து பார்த்தீங்கன்னா சொல்லப்பட்டிருக்கோம், அந்த எக்கால சத்தம் தொனிக்கும் பொழுது முதலில் கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது என்ன செய்வார்கள்? எழுந்திருப்பார்கள். பின்பு உயிரோடு இருக்கிற நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவர்களோட கூட ஆகாயத்தில் எடுத்துக் கொள்ளப்பட்டு இவ்விதமாய் எப்பொழுதும் கர்த்தருடனே கூட இருப்போம். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இது நான் ஆவியா கூட இருப்பேங்கிறது கிடையாது. நல்லா புரிச்சுக்கணும். மரித்த உடனே ஒரு நபருடைய சரீரம் இந்த பூமியில அடக்கம் பண்ணப்பட்ட பொழுது அவருடைய ஆவி, அவருடைய ஆத்துமா கர்த்தரிடத்துல என்ன செய்யுது? போகிறது. ஆனா ஒரு காலம் வரும், அவர் திரும்பி வரும் பொழுது எனக்கு வெறும் ஆத்மா மாத்திரமல்ல, எனக்கு அவர் சரீரத்தையும் தருவார். அல்லேலூயா. இதத்தான் யோவான் எழுதும்போது சொல்றாரு, இப்ப நாம இயேசு தேவனுடைய பிள்ளைகள் என்று அறியப்படுகிறது நமக்கு கிடைச்ச பெரிய பாக்கியம். இனி எப்படி இருப்போம் நமக்கு என்ன செய்யாது? தெரியாது. ஆனா அவர் வெளிப்படும் பொழுது நம்ம அவரை மாதிரியே இருப்போம். அல்லேலூயா. இப்ப இயேசு மரித்தார். மரித்த பின்பு அவர் 3ஆம் நாளில உயிர்த்தெழுந்தார். எப்படி உயிர்த்தெழுந்தார்னா அவருக்கு சரீரம் இருந்துச்சா? இருந்தது. ஆனா அந்த சரீரம் மகிமைப்படுத்தப்பட்ட சரீரமா இருந்துச்சு. பூட்டின அறைக்குள்ள அவரால் என்ன செய்ய முடிஞ்சுச்சு? போக முடிஞ்சுச்சு. அவங்க எல்லாம் பார்த்து ஐயோ ஆவி அப்படிங்காங்க. இவர் சொல்றாரு, எப்பா ஆவிக்கு உடம்பு இருக்குமா? இருக்காது. நீ என்ன வச்சிருக்க? கொண்டா, நான் சாப்பிடுறேன். ஆவி சாப்பிடுமா? சாப்பிடாது. என்னை தொட்டு பாருங்க, நான் தான், என்னை பாருங்கள். அப்ப கிறிஸ்து எப்படி, அதாவது நீங்க அப்போஸ்தலர் நடபடிகள் 1ஆம் அதிகாரத்துல 3வது வசனத்துல பாத்தீங்கன்னா, அவர்களோடு கூட அவர் உயிர்த்தெழுந்த பின்பு 40 நாள் அவங்க கூடவே என்ன செஞ்சிருக்கிறார்? இயேசு நடந்திருக்கிறார். 40 நாளளவும் அப்போஸ்தலருக்கு தரிசனமாகி தேவனுடைய ராஜ்யத்துக்குரியவைகளை அவர்களுடனே பேசி, ராஜ்யத்துக்கு உரியவைகளை அவர்களுடனே பேசி, அநேகம் தெளிவான, வார்த்தை நல்லா கவனிங்க, அநேகம் தெளிவான, எப்படிங்க? தெளிவான, எல்லாரும் சொல்லுங்க. தெளிவான என்னது? சந்தேகத்திற்கு இடம் இல்லாதபடி. ஆச்சா? அநேகம் தெளிவான திருஷ்டாந்தங்களினாலே அவர்களுக்கு தம்மை உயிரோடு இருக்கிறவராக எப்படி காமிக்கிறாரு? உயிரோடு இருக்கிறவராக காண்பித்தார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அப்ப இதெல்லாம் நமக்கு என்னதை கற்றுக் கொடுக்கிறதுன்னு சொன்னா, இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல் உண்மையாய் இருப்பதனால் எனக்கும் உயிர்த்தெழுதல் இருக்கிறது. அல்லேலூயா. சரி, தொடர்ந்து வாசிக்க. 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 14வது வசனம். கிறிஸ்து எழுந்திருக்கவில்லை என்றால், கிறிஸ்து எழும்பல. இப்ப சொன்னாரு, மரித்தோரின் உயிர்த்தெழுதல் இல்லைன்னா கிறிஸ்து உயிர்த்தெழுந்திருக்கவில்லை அப்படின்னாரு.
அப்ப கிறிஸ்து உயிர் தெழுந்திருக்கவில்லைன்னா என்ன நடக்கும்? அதுதான் பேசுறார். கிறிஸ்து உயிர் தெழுந்திருக்கவில்லைன்னா எங்கள் பிரசங்கமும் விருதா, எங்க பிரசங்கமும் வேஸ்ட், உங்கள் விசுவாசமும் உங்க விருதா. விசுவாசமும் வேஸ்ட். பிரசங்கத்தாலையும் பயன் இல்லை, விசுவாசிக்கிறதுனாலையும் பயன் இல்லை, ரெண்டுமே வேஸ்ட். இப்ப இதே அதிகாரத்துல 15ஆம் அதிகாரத்துல 2ஆம் வசனம் என்ன சொல்லுது பாருங்க. நான் உங்களுக்கு பிரசங்கித்த பிரகாரமாய், நல்லா கவனிங்க, பவுல் சொல்றாரு, நான் உங்களுக்கு பிரசங்கித்த பிரகாரமாய் நீங்கள் அதை கை கொண்டிருந்தால், நீங்க அதை கை கொண்டிருந்தா அதனால நீங்கள் ரட்சிக்கப்படுவீர்கள். உங்களுக்கு பிரயோஜனம் இருக்கு, ரட்சிக்கப்படுவீர்கள். மற்றபடி அப்படின்னா என்னது? மேல சொன்னபடி செய்யலனா, நீங்க அதை கை கொள்ளவில்லையானால் உங்கள் விசுவாசம் விருதாவா இருக்குமே, அதனால பிரயோஜனம் இல்லையே. இதே 15ஆம் அதிகாரத்துல 17ஆவது வசனத்துல என்ன சொல்றாரு பாருங்க. கிறிஸ்து எழுந்திராவிட்டால் உங்கள் விசுவாசம் வீணாயிருக்கும். திரும்பவும் சொல்றாரு, என்னது வீணா போயிரும்? விசுவாசம் வீணா போயிரும். நீங்கள் இன்னும் உங்கள் பாவங்களில் இருப்பீர்கள். அதாவது நீங்க சாதாரணமா உயிர்த்தெழுதல் இல்லை அப்படின்னு ஒரு வார்த்தையை நீங்க சொல்லிட்டா, அந்த மரித்தோரின் உயிர்த்தெழுதல் இல்லை அப்படிங்கிற ஒரே நிலையில நிக்க போறது கிடையாது. அது எங்க கொண்டு போய் விடும்? மரித்தோரின் உயிர்த்தெழுதல் இல்லை அப்படிங்கிற நீ முடிவுக்கு வந்துட்டனா, இயேசுவை உயிர்த்தெழுந்திருக்கவில்லை அப்படிங்கிற ஒரு கன்க்ளூஷனுக்கு அது கொண்டு போயிரும். அப்ப இயேசு உயிர்த்தெழுந்திருக்கவில்லை அப்படின்னு சொன்னா விசுவாசமே வேஸ்ட், பிரசங்கமே வேஸ்ட். அதைத்தான் அவர் சொல்றார். இப்போ இதே புஸ்தகத்துல அவர் சொல்றாரு, விசுவாசம் வீணா போச்சுன்னா நீங்க இன்னும் எதுல இருப்பீங்க? உங்கள் பாவங்களில் இருப்பீர்கள். பாவங்களில் இருப்பீர்கள். ஆனா அந்த சபையை பார்த்து என்ன சொல்றாரு? நீங்க 6ஆம் அதிகாரம் 11ஆவது வசனத்தை பாருங்க. உங்களில் சிலர் இப்படிப்பட்டவர்களாய் இருந்தீர்கள், ஆயினும் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலும் நமது தேவனுடைய ஆவியினாலும் கழுவப்பட்டீர்கள், பரிசுத்தமாக்கப்பட்டீர்கள், நீதிமான்கள் ஆக்கப்பட்டீர்கள். இங்க சொல்லியிருக்கிற வார்த்தைகளை கவனிங்க. கழுவப்பட்டீர்கள், பரிசுத்தமாக்கப்பட்டீர்கள், நீதிமான்கள் ஆக்கப்பட்டீர்கள். இதெல்லாம் எப்படி நடந்திருக்கிறது? அதாவது ஒரு விசுவாசியினுடைய பாவ மன்னிப்பு, ஒரு விசுவாசியினுடைய நீதியுள்ள வாழ்க்கை, இதில் இயேசு கிறிஸ்துடைய மரணமும் உயிர்த்தெழுதலும் சம்பந்தப்பட்டிருக்கிறது. ஒரு ஆமென் சொல்லுங்க. எப்படி? ரோமருக்கு எழுதின 4ஆம் அதிகாரம் 20ஆவது வசனத்திலிருந்து பாருங்களேன். தேவனுடைய வாக்குத்தத்தத்தை குறித்து அவன் அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல். இப்ப ஆபிரகாமை குறிச்சு சொல்லிட்டு வராங்க. ஆபிரகாம் முதிர் வயதிலும் ஆண்டுடைய வாக்குத்தத்தத்தை குறித்து என்ன செய்யல? அவிசுவாசமாய் சந்தேகப்படாம தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி. அவன் எப்படி நம்பினா? முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் என்ன ஆனானா? வல்லவன் ஆனான். விசுவாசத்தில் வல்லவன் ஆனான். ஆகையால் அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது அப்படின்னு சொல்றது ஆபிரகாமுக்காக மாத்திரமல்ல, நமக்காகவும் எழுதப்பட்டிருக்கிறது. ஒரு ஆமென் சொல்லுங்க. அப்போ என்னுடைய நீதிமான் ஆக்கப்படுகிற அனுபவம் என்பது என்னுடைய செயல்களினால் வரவில்லை. நான் கர்த்தர் எனக்கு தந்த அந்த செயலின் மீது, எனக்கு தந்த அந்த வாக்கின் மீது நான் நம்பிக்கை வைக்கிறதுனால், விசுவாசம் வைக்கிறதுனால அந்த விசுவாசத்தை ஆண்டவர் எனக்கு நீதியாக எண்ணி இருக்கிறார்.
அல்லேலூயா. அதைத்தான் அடுத்து சொல்றாரு பாருங்க. நம்முடைய கர்த்தராகிய இயேசுவை ஆ மரித்தோரிலிருந்து எழுப்பினவரை ஆ விசுவாசிக்கிற நமக்கும் அப்படியே எண்ணப்படும். பாத்தீங்களா, நம்முடைய நீதி எங்க இருந்து வருது அப்படின்னா, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவரை விசுவாசிக்கிற நமக்கு. அடுத்த வசனத்தை பாருங்க. அவர் நம்முடைய பாவங்களுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டும் அவர் நம்முடைய பாவங்களுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டும் நாம் நீதிமான்கள் ஆக்கப்படுகிறதற்காக எழுப்பப்பட்டும் இருக்கிறார். பாத்தீங்களா, அப்போ நம்முடைய பரிசுத்த வாழ்வு, பாவ மன்னிப்பின் வாழ்வு, நீதிமானாக்கப்பட்ட வாழ்வு, இதுல இயேசு கிறிஸ்துடைய மரணமும் உயிர்த்தெழுதலும் தொடர்புடையதாய்த்தான் இருக்கிறது. இன்னொரு வசனத்தை கூட பாருங்களேன். அதே ரோமர் 5ஆம் அதிகாரத்துல 6வது வசனத்துல இருந்து பாருங்களேன். அன்றியும் நாம் பலனற்றவர்களாய் இருக்கும் போதே. எப்படி இருக்கும்போ? பலனற்றவர். நம்முடைய பாவத்திற்கான பிராயசித்தத்தை நம்மளால செய்ய முடியாத பலன் இல்லாதவர்களாய் இருந்த பொழுது, குறித்த காலத்தில் கிறிஸ்து அக்கிரமக்காரருக்காக என்ன செஞ்சார்? மரித்தார். அப்புறம் நீதிமானுக்காக ஒருவன் மரிக்கிறது அரிது. அது ரொம்ப கஷ்டம். நல்லவனுக்காக ஒருவேளை ஒருவன் என்ன செய்யலாம்? மரிக்க துணிவான். நாம் பாவிகளாய் இருக்கையில், நாம பாவிகளாய் இருக்கும்போ கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்ம மேல வச்ச அன்பை விளங்க பண்ணுகிறார். அடுத்து, இப்படி நாம் அவருடைய இரத்தத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்க. இப்போ இயேசு கிறிஸ்து சிந்தின அந்த ரத்தம் அது என்னவா மாற்றி இருக்கிறது? நீதிமான்களாக, நம்மை நீதிமான்களாக மாற்றி இருக்கிறது. அப்படி நம்ம மேல அவருடைய ரத்தம் சிந்துதலுடைய புண்ணியம் இருக்கிறதுனால நான் கோபாக்கினைக்கு நீங்களாக அவராலே ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாயிருக்கிறது. ஹல்லேலூயா. இயேசுவின் ரத்தம் எனக்காக சிந்தப்பட்டதனால் என் மேல கோபாக்கினை வரப்போகிறதில்லை. எனக்கு அவருடைய ரட்சண்யம் இருக்கிறது. ஆமென். அடுத்த வசனத்தை பாருங்க. நாம் தேவனுக்கு சத்துருக்களாய் இருக்கையில் எப்படி இருந்தோம்? சத்துருக்களா இருந்தப்போ அவருடைய குமாரனின் மரணத்தினாலே, மறுபடியும் உங்க சொல்ற வார்த்தையை கவனிங்க. அவருடைய குமாரனின் மரணத்தினாலே அவருடனே ஒப்புரவாக்கப்பட்டோமானால், அவருடைய மரணத்தினாலே அவருடன் ஒப்புரவாக்கப்பட்டோம் என்றால், ஒப்புரவாக்கப்பட்ட பின், அப்படி அவருடைய மரணத்தினால் ஒப்புரவாக்கப்பட்ட பின்பு நாம் அவருடைய ஜீவனாலே ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாமே. ஹல்லேலூயா. அப்போ இந்த ரெண்டு சேர்த்து தான் சொல்றாங்க. அவருடைய மரணத்தினால் நான் ஒப்புரவாக்கப்பட்டிருக்கிறேன், அவருடைய ஜீவனினால் நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன். சொல்றாரு, மரித்தோரின் உயிர்த்தெழுதல் இல்லை அப்படின்னா இயேசு உயிர்த்தெழவில்லை. இயேசு உயிர்த்தெழவில்லை அப்படின்னு சொன்னா உங்க விசுவாசம், எங்க பிரசங்கம் எல்லாமே வேஸ்ட். 15ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை பாருங்க. மரித்தோர் உயிர்த்தெழாவிட்டால், இப்ப அடுத்து என்ன சொல்றாரு பாருங்க. இதோட அவர் முடிக்கல. மரித்தோர் உயிர்த்தெழாவிட்டால் தேவன் எழுப்பாத கிறிஸ்துவை அவர் எழுப்பினான் என்று, தேவன் எழுப்பாத ஒருத்தரை அவர் எழுப்பினாருன்னு சொல்லி நாங்கள் தேவனை குறித்து சாட்சி சொன்னதினாலே தேவனுக்காக, யாருக்காக? தேவனுக்காக. சத்தமா சொல்லுங்க. தேவனுக்காக பொய் சாட்சி சொல்லுகிறவர்களாகவும் காணப்படுவோமே. இது நல்லா இருக்குல்ல? யாருக்கு பொய் சாட்சி?
இவர் சொல்றாரு, நான் யாருக்கா பொய் சாட்சி? தேவனுக்காக. யோசித்து பாருங்களேன், பொய் சாட்சியினால தேவன் மகிமைப்பட முடியுமா? ஏன்? அவர் உண்மை உள்ளவர். பைபிள் அப்படிதான் சொல்லுது, அவர் உண்மை உள்ளவர். அப்ப உண்மை உள்ள ஒருத்தர் அவர் எப்படி பொய்யினால மகிமைப்பட முடியும்? சில நேரங்கள்ல சிலர் சாட்சி சொல்லுவாங்க, அந்த சாட்சி அதிக வசீகரமா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க வாழ்க்கையில நடந்த சின்ன விஷயத்த ஊதி பெருசா காட்டுவாங்க. சிலர் சொல்லுவாங்க, நான் வந்து செயின் ஸ்மோக்கரா இருந்தேன். அவன் இந்த சீரட்டு அட்டட்டப்பால இருந்து ஒரு சீரட்டை எடுத்து குடிச்சிருப்பான். சொல்றது என்னன்னு சொல்லுவான். சிலர் சொல்லுவாங்க, நான் காலையில எந்திரிச்ச உடனே குவார்டர்ல தான் முகத்தையே கழுவுவேன். என்ன இவங்க அப்பா குவார்டர் கம்பெனி நடத்துற மாதிரி. அப்படி சாட்சி சொல்றதுனால ஆண்டவர் மகிமைப்படுவாரா என்ன? அவரு உண்மை உள்ளவரு. அப்ப அவருக்காக நான் சாட்சி சொல்லணும்னா உண்மையா சாட்சி சொன்னா போதும். அதை ஊதி ஊதி பெருசாக்கி, ஏ அப்பா இவர் இவ்வளோ இதா இருந்திருக்கிறாரு, அதனால மற்றவங்க வேணா நம்ம சொல்றத கேட்டு ஏமாந்துட்டு பரவசப்பட்டுட்டு போயிடுவாங்க. ஆனா ஆண்டவர், அவர் அதுல பிரியப்படவும் மாட்டார். அவர் அதை பார்த்து சிரிப்பார். ஏண்டா என் பேரை சொல்லி என் மானத்தை வாங்குற அப்படிம்பாரு. யூடியூப்ல கொஞ்ச காலத்துக்கு முன்னால ஒரு சாட்சி அப்படி உலா வந்துச்சு. நான் டீட்டெயில்லாம் சொல்ல விரும்பல. அவர் இந்த தமிழ்நாட்டில் பிறந்தவர் தான். ஆனா நான் வந்து மலேசியால பிறந்தேன். எனக்கு முதல் லாங்குவேஜ் மலாய், ரெண்டாவது லாங்குவேஜ் சைனீஸு, மூணாவது லாங்குவேஜ் இங்கிலீஷு. எனக்கு தமிழே தெரியாது. இன்ஜினியரிங் காலேஜுக்காக இந்தியாவுக்கு வந்தேன். நான் வந்து ட்ரக் அடிக்டா இருந்தேன். எங்க அப்பாவுக்கு கப்பல் இருக்கு, கப்பல் பிசினஸ், இன்டர்நேஷனல் பிசினஸ். என்ன பைபிள் காலேஜில் ஒரு ஃபாரினர் படிக்க வச்சாரு. அவர் வந்து எனக்கு நான் வெளியே போடுற ட்ரெஸ்ல இருந்து உள்ள போடுற அண்டர்வேர்ல இருந்து கீழே போடுற சாக்ஸ் வரைக்கும் எல்லாத்தையும் துவைச்சு கொடுத்தாரு. அடா பாவி, அளந்து விடலாம், அதுக்கு ஒரு அளவு வேண்டாமாடா? ஒரு பெரிய சர்ச்சில் பேசுறாரு. என்ன தெரியுமா, அவருக்கு நான் வாத்தியாரா இருந்தேன். நான் அந்த சர்ச்சுக்கு மெயில் போட்டேன், இந்த வீடியோவை என்ன செய்யுங்க, ரிமூவ் பண்ணுங்க. ஏன்? அவரை பத்தின டீட்டெயில் எனக்கு என்கிட்ட கேளுங்க, நான் சொல்றேன். நான் அதை எழுதும் போது என்ன சொன்னேன், ஒரே ஒரு வார்த்தை தான் எழுதினேன், தேவன் பொய்யினால் மகிமைப்படுகிறவர் அல்ல. எங்க பொய் சொல்லி ஆண்டவருக்கு சாட்சி சொல்ல வேண்டிய அவசியம் கிடையவே கிடையாது. சிலர் நினைக்காங்க, இந்த ஊர்ல இருக்கிற பெரிய ரஜினிகாந்த் ரட்சிக்கப்பட்டுட்டா இந்த தமிழ்நாடே நிறைய பேர் ரட்சிக்கப்பட்டு, விஜய் ரட்சிக்கப்பட்டுட்டா. அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. மனுஷனை சார்ந்தவர் கிடையாது. இந்த உலகத்துல உங்களுக்கு கிடைச்சிருக்கிற பாக்கியத்தை மாதிரி நிறைய பேருக்கு இல்லை.
அதை நீங்க தெரிஞ்சுக்கணும். வெளியில அவன் ஐஸ்வர்யவானா இருக்கலாம், பெரிய சம்பன்னனா இருக்கலாம், ஆனா அவனுக்குள்ள இயேசு இல்லைன்னா அவனுக்கு நம்பிக்கை இல்லை. ஆனா உனக்குள்ள இயேசு இருக்கிறார், மிகப்பெரிய நம்பிக்கை. சொல்றாரு, எப்ப நீ உயிர்த்தல, இயேசு உயிர்த்தலன்னு சொல்லிட்டா, அவர் எழுப்பாத ஒன்ன அவர் எழுப்பினார்னு சொல்லி நாங்க பொய் சாட்சி சொல்லிட்டு இருக்கோமா? இப்போ எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு 1-2 வசனங்கள் சொல்லிட்டு நம்ம போயிடலாம். நீங்க யோவான் சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம், அந்த 21ஆம் அதிகாரத்துல ஆண்டவர் பேதுருட்ட சொல்லுவார், எப்பா நீ இன்ன மாதிரி நீ வாலிபனா இருக்கும்போது உன் எடையை கட்டிக்கிட்டு நீ உன் இஷ்டப்பட்ட இடத்துக்கு போன, நீ கிழவன் ஆவ, உன் அறைய வேற ஒருத்தன் கட்டுவான், உனக்கு பிடிக்காத இடத்துக்கு உன்னை கூட்டு போவான், அவன் இன்ன விதமான மரணத்தினாலே தம்மை மகிமைப்படுத்த போகிறான் என்பதை ஆண்டவர் அவனுக்கு சொன்னார். உன்னை பேதுரு அவர் திரும்பி, சார் எனக்கு சொல்லிட்டீங்க, இவருக்கு என்ன? அவர் சொன்னார், அவன் நான் வார வரைக்கும் உயிரோட இருந்தா உனக்கு என்ன? உன் வேலையை பார்த்துட்டு வா, நீ என்னைய பின்பற்று. அவனை பத்தி இல்ல நினைச்ச, நம்ம நிறைய நேரம் நம்ம நேரத்தை கெடுக்கதே தான், நம்மளை பத்தி யோசிக்க மாட்டோம். அவரை கொஞ்சம் கொஞ்சம் சொல்லுங்க. இப்ப அதுல கீழே நீங்க வாசித்து பாத்தீங்கன்னா 24வது 25வது வசனத்தை பாருங்க. அந்த சீஷனே இவைகளை குறித்து யோவானை குறித்து சொல்லி, இவைகளை குறித்து சாட்சி கொடுத்து இவைகளை எழுதினவன் அவனுடைய சாட்சி மெய் என்று அறிந்திருக்கிறோம். என்ன சொல்றாரு யோவான் சுவிசேஷம்? இந்த சுவிசேஷத்தை எழுதினவன் சொல்றான், இந்த சீசன் தான் இந்த சுவிசேஷத்தை எழுதி இருக்கிறான். இந்த சீசன் எழுதின இந்த சாட்சி உண்மையான சாட்சின்னு நாங்க எல்லாரும் அறிந்திருக்கிறோம். அங்க போய் சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 8வது வசனம் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம். என்ன வசனம்? பரிசுத்தாவி உங்களிடத்துல வரும்போது நீங்க என்ன செய்வீங்க? பலன் அடைந்து, கடைசியில சொல்லியிருக்க, எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள். நீ பலன் அடைந்து சாட்சிகளா இருப்ப. எது பொய் சாட்சியா இருக்கணும்னு சொல்லியிருக்கு? சாட்சிகளா இருப்பீர்கள். 2ஆம் அதிகாரம் அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 32-33. இந்த இயேசுவை தேவன் எழுப்பினார். இதற்கு நாங்கள் எல்லாரும் சாட்சிகளா இருக்கிறோம். 4ஆம் அதிகாரம் 18-20 வரைக்கும், இந்த நாமத்தை குறித்து நீங்கள் எங்கும் பிரசங்கம் பண்ண கூடாது அப்படின்னு நாங்க உறுதியாய் கட்டளையிட்டு இருக்கிறோம். நீங்க திரும்ப திரும்ப அதை செய்யறீங்க, நீங்க அப்படி பேசக்கூடாதுன்னு கட்டளையிட்டார்கள். 19ஆம் வசனத்துல சொல்லி இருக்கு, பேதுருவும் யோவான் என்ன சொல்றாங்க? அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, தேவனுக்கு செவி கொடுக்கிறதை பார்க்கிலும், சார் கடவுளுக்கு செவி கொடுக்கிறதா உங்களுக்கு செவி கொடுக்கிறதா தேவனுக்கு முன்பாக நியாயமாய் இருக்கும். ஏது நியாயம்? நீங்க சொல்லுங்க, நீங்களே நிதானிச்சு சொல்லுங்க. அடுத்த வசனத்தை பாருங்க. நாங்கள் கண்டவைகளையும் கேட்டவைகளையும், நாங்கள் கண்டவைகள் கேட்டவைகளை பேசாமல் இருக்க கூடாதே. இதெல்லாம் என்னதுங்க? சாட்சிகள். அப்போஸ்தலர் நடபடிகள் முழுவதும் என்ன சாட்சி சொல்லி இருக்கிறனா? இயேசு கிறிஸ்து உயிரோடு இருக்கிறார். அந்த உயிர்த்தெழுதலின் செய்தி தான் சுவிசேஷத்தின் மையம். இயேசு பாவங்களுக்காக மரித்தார், அதோடு முடிஞ்சு போனார் அப்படின்னா அது சுவிசேஷம் கிடையாது. அவர் மரித்தார், 3ஆம் நாளில் உயிரோடு எழுந்தார். அவருடைய மரணம் என்னை தேவனோடு ஒப்புரவாக்குச்சு. அவருடைய ஜீவன் எனக்கு ரட்சிப்பின் நிச்சயத்தை தந்திருக்கிறது, என்னை நீதிமானாய் மாற்றி இருக்கிறது. சரி, அப்ப நாங்க பொய் சாட்சி சொல்றவங்களா இருக்க முடியுமா? இருக்க முடியாது. இதோட விடல, 18வது வசனத்துல என்ன சொல்றாரு பாருங்க. 18வது வசனம்,
கிறிஸ்துவுக்குள் நித்திரை அடைந்தவர்களும் கெட்டிருப்பார்களே. சொன்னாரு, மரித்தோரின் உயிர்த்தெழுதல் இல்லைன்னா இயேசுவே உயிரோட இல்லை. அப்ப இயேசு உயிரோட இல்லைன்னா என் பிரசங்கம் வேஸ்ட், உங்க விசுவாசம் வேஸ்ட், உங்க விசுவாசம் வீணா போயிருக்கும். நீங்க உங்க பாவங்கள்ல என்ன செஞ்சிருப்பீங்க? இருந்திருப்பீங்க. ஆனா இப்ப நீங்க பாவங்கள்ல இல்லை, நீங்க நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறீர்கள். இதெல்லாம் சொல்லிட்டு தான் அடுத்து சொல்றாரு, இயேசு உயிர்த்தெழலன்னு சொன்னா நாங்க இயேசுவுக்காக, தேவனுக்காக பொய் சாட்சி சொல்றவங்களா இருப்போம். கடைசியா சொல்றாரு, அது மட்டுமல்ல, இந்த இயேசுவையே நம்பி, இந்த தேவனே நம்பி உயிரோடு இருந்து விசுவாசியா இருந்து செத்து போனான் பாரு, அவன் கெட்டு போயிருப்பானே. கிறிஸ்துவுக்குள் நித்திரை அடைந்தவர்களும் கெட்டு போயிருப்பார். இல்லாத ஒண்ணு அவன் நம்பி இருக்கான். அப்படித்தானே அர்த்தம்? எனக்கு நித்திய ஜீவன் உண்டு, இயேசு எனக்கு அந்த நித்திய ஜீவனை தருவார், அதை அணைத்து கொண்டு அந்த நம்பிக்கையோடு கூட அவங்க மரிச்சாங்க. ஆனா நீ சொல்ற மரித்தோரின் உயிர்த்தெழுதல் இல்லை, அப்ப இயேசு உயிரோட எழும்பல, அப்ப இயேசு உயிரோட எழும்பலன்னு சொன்னா இயேசுவுக்காக வாழ்ந்து மரித்தவர்கள், கிறிஸ்துவுக்குள் நித்திரை அடைந்தவர்கள், அவங்களும் கெட்டு போயிருப்பாங்க. அவங்களும் கெட்டு போயிருப்பாங்க. உயிர்த்தெழுதல் எதை சொல்லுது? நம்ம இந்த வசனம் ஏற்கனவே தியானிச்சிருக்கிறோம். 1 பேதுரு 1 அதிகாரம் 4வது 5வது வசனத்தை பாருங்க சீக்கிரமா. அவர் இயேசு கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுந்ததினாலே, நல்ல கவனிங்க, இயேசு கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுந்ததுனால அழியாததும் அழியாதது, மாசற்றதும், மாசு இல்லாதது, வாடாததுமான சுதந்திரம் நமக்கு கிடைச்சிருக்கு. அந்த சுதந்திரத்திற்கு ஏதுவான ஜீவனுள்ள நம்பிக்கை. அப்ப இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல் எனக்கு எப்படிப்பட்ட நம்பிக்கையை தந்திருக்கிறது? உயிரோட்டமுள்ள நம்பிக்கை, செத்து போன நம்பிக்கை அல்ல, ஜீவனுள்ள நம்பிக்கையை அது உண்டாயிருக்கும்படி தமது மிகுந்த இரக்கத்தின்படியே நம்மை அவர் என்ன செஞ்சாரா? மறுபடியும் ஜெனிப்பித்தார். எனக்கு அந்த மறுபிறப்பின் வாழ்வை, அந்த மீட்பின் வாழ்வை இயேசு எனக்காக தந்தார், தேவன் எனக்காக தந்தார். 5வது வசனத்தில் சொல்லி இருக்கிறது, ஐயா கடைசி காலத்தில் வெளிப்பட ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிற ரட்சிப்பு, கடைசி காலத்தில் வெளிப்பட ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிற அந்த ரட்சிப்புக்கு ஏதுவாக விசுவாசத்தை கொண்டு, அல்லேலூயா, தேவனுடைய பலத்தினாலே காக்கப்பட்டிருக்கிற உங்களுக்கு அந்த சுதந்திரம் பரலோகத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, நாம ரட்சிக்கப்பட்டதன் பின்பு ஏதோ இந்த பூமியில அன்றாடம் வாழ்ந்து நம்ம கதையை முடிப்போம் என்பது அல்ல. இந்த பூமியில் அந்த நம்பிக்கையோட, என்ன நம்பிக்கை? ஒரு நாளில் எனக்கு அவர் அந்த அழியாத, வாடாத, நித்தியமான அந்த சுதந்திரத்தை எனக்கு அவர் வைத்திருக்கிறார். பரலோகத்தில் அந்த சுதந்திரத்தை வைத்திருக்கிறார். அந்த நம்பிக்கை. இதே கொரிந்து சபையாரை குறித்து துவக்கத்துல பவுல் என்ன சொன்னாரு? 1 கொரிந்தியர் 1 அதிகாரத்துல 7வது 8வது வசனத்தை பாருங்க, என்ன சொல்றாருன்னு பாருங்க. அப்படியே நீங்கள் யாதொரு வரத்திலும், உங்கள்கிட்ட எந்த ஒரு வரத்திலையும் குறைவே இல்லை. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வெளிப்படுகிறதற்கு நீங்க என்ன செய்றீங்க? காத்திருக்கிறீர்கள். பாத்தீங்களா? இதான் நம்பிக்கை. கிறிஸ்து இயேசு வெளிப்படுவார், அதற்காக காத்திருக்கிறீர்கள். அடுத்த வசனத்தை பாருங்க. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாளிலே நீங்கள் குற்றம் சாட்டப்படாதவர்களாய் இருக்கும்படி முடிவு பரியந்தம். எது வரைக்கும்? முடிவு. சத்தமா சொல்லுங்க, சந்தோஷமா சொல்லுங்க. முடிவு பரியந்தம் அவர் உங்களை ஸ்திரப்படுத்துவார்.
ஹல்லேலூயா. அல்லேலூயா. முடிவு பரியந்தம் அதை செய்வார். அதே புஸ்தகத்துல 4ஆம் அதிகாரம் 4வது 5வது வசனத்துல சொல்லி இருக்கிறது, கர்த்தர் வரும் அளவு நீங்க எதை குறிச்சும் நீங்க ஜட்ஜ்மெண்ட் பண்ணிடாதீங்க, அவர் எல்லாத்தையும் சரியா ஜட்ஜ் பண்ணுவாரு. அப்படி அவர் ஜட்ஜ் பண்ணும்போது 4:5 சொல்லி இருக்கிறது, அவன் அவனுக்குரிய புகழ்ச்சி தேவனால் உண்டாகும். அல்லேலூயா. தேவனால் எனக்கு புகழ்ச்சி இருக்கிறது. 9ஆம் அதிகாரம் 25வது வசனத்துல சொல்லுகிறார், நாம் அழியாத கிரீடத்தை பெறும்படிக்கு அப்படி செய்கிறோம். அழியாத கிரீடம் பெரும்படி அப்படி செய்கிறோம். 2 தீமோத்தேயு 4:8 சொல்றாரு, நல்ல போராட்டத்தை போடாருன்னேன், ஓட்டத்தை முடித்தேன், இது முதற்கொன்று எனக்காக என்ன இருக்கு, நீதியின் கிரீடம் வைக்கப்பட்டிருக்கிறது. நீதியுள்ள நியாயாதிபதியாகிய கர்த்தர் அந்நாளிலே அதை எனக்கு தந்தருளுவார். எனக்கு மாத்திரமல்ல, அவருடைய பிரசன்னமாகுதலை விரும்பும் யாவருக்கும் அதை தந்தருளுவார். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அப்ப இதெல்லாம் எதை சொல்லுகிறது? கிறிஸ்துவுக்குள் மரிக்கிறவர்கள் இந்த நம்பிக்கையோடே மரிக்கிறார்கள். அப்ப கிறிஸ்துவுக்குள் வாழ்கிறவர்கள் இந்த நம்பிக்கையோட வாழ்கிறார்கள். நமக்கு இந்த நம்பிக்கை தான் வாழ்க்கை. அதாவது மரித்தோரிலிருந்து அவர் எழும்பினது இன்றைய என்னுடைய கிறிஸ்தவ வாழ்வில் எனக்கு ஜீவ நாடியாக அது செயல்படுகிறது. நான் நீதியுள்ள வாழ்க்கை வாழ்கிறதற்கு அது எனக்கு உதவிகரமா இருக்கிறது. ஒரு நாளிலே என் நேசர் எனக்காக வருவார் என்கிற நம்பிக்கை தான் என்னை இன்றைக்கு ஓட வைக்கிறது. சிலருக்கு பிரச்சனை இருக்கு. என்ன பிரச்சனைனா, இந்த பூமியில அப்ப நம்ம ஒண்ணுமே செய்ய வேண்டியது இல்லையா? அப்படி இல்லை. இந்த பூமியில கர்த்தர் ஒரு திட்டத்தோட நம்மளை வச்சிருக்கிறார். இந்த பூமியில நாம இருக்கும் பொழுது நாம் கர்த்தருக்காக கிரியை செய்ய வேண்டும். அல்லேலூயா. நான் ரட்சிக்கப்பட்டதுக்கு அப்புறம் என்னுடைய நோக்கம் கிறிஸ்துவை மையப்படுத்தி கிறிஸ்துவிலிருந்து தொடருகிறதா என்னுடைய நோக்கம் என்ன செய்கிறது? மாறுகிறது. அப்ப நாம ஏதோ ஒரு எஸ்கேபிசத்துக்காக இந்த நம்பிக்கையை சொல்லல. இல்லைங்க, நாங்கள் பரம தேசத்தை நாடுகிறோம் அப்படின்னு சொல்றதுனால இந்த பூமியில நாங்க எதையுமே கண்டுக்கிட மாட்டோம் அப்படின்னு அல்ல. இந்த பூமியில கர்த்தர் என்னை உப்பா இருக்கணும்னு சொல்லி இருக்கிறாரு. இந்த உலகத்துக்கு நான் வெளிச்சமா இருக்கணும்னு சொல்லி இருக்கிறது. இதெல்லாம் எப்படி நடக்கும்? வேதம் சொல்லுகிறது, விளக்கை கொளுத்தி எங்க வைக்க மாட்டாங்க, மரக்காலு கீழே வைக்க மாட்டாங்க, விளக்கு தண்டின் மேல வைப்பாங்க. அப்ப வீடு முழுவதும் வெளிச்சமா இருக்கும். என்ன அர்த்தம்னா, உங்களுடைய வெளிச்சம் உலகத்தில் இருக்கிற மக்களுக்கு பிரகாசமாய் உண்டாக வேண்டும். மலை மேல் இருக்கிற பட்டணம் மறைந்து, அப்படியே மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்களுடைய பிதாவை மகிமைப்படுத்தும்படியாக உங்களுடைய பிரகாசம், உங்களுடைய வெளிச்சம் அவர்களுக்கு முன்பதாக பிரகாசமா இருக்கணும். அப்ப இதெல்லாம் எதை சொல்லுது? ஐயா, எனக்காக இயேசு வருவார், எனக்கு ஒரு நித்திய சுதந்திரத்தை வச்சிருக்கிறார், எனக்கான புகழ்ச்சி, நித்திய புகழ்ச்சி அவர் வைத்திருக்கிறார், அவரால் எனக்கு புகழ்ச்சி உண்டாகும். இதெல்லாம் இன்றைக்கு என்னை அவருக்காக ஓடுகிறதற்கு உற்சாகப்படுத்துகிற உற்சாகத்தின் கருவிகள். அல்லேலூயா. சொல்லிட்டு தான் கடைசியில சொல்றாரு 19வது வசனத்துல, இம்மைக்காக மாத்திரம் நாம் கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கை உள்ளவர்களாயிருந்தால் எல்லா மனுஷரை பார்க்கலாம் பரிதபிக்கப்பட்டவர்களாயிருப்போம். கிறிஸ்துவின் மேல எதுக்காக மாத்திரம் நம்பிக்கை? இம்மைக்காக மாத்திரம். இப்போ இந்த இடத்துல ஒரு நான் கவனமா உபயோகப்படுத்த விரும்புறேன். அப்ப இம்மைக்காக மாத்திரம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இம்மைக்காக நம்பிக்கை வைக்க வேண்டாம்னு சொல்றோமா? அதுவல்ல.
இம்மையிலும் கர்த்தர் தான் நமக்கு நம்பிக்கை, மறுமையிலும் கர்த்தர் தான் நம்பிக்கை. அல்லேலூயா. சங்கீதக்காரன் சொல்றான் பாருங்க, தேவனே பரலோகத்துல உம்மை விட்டா யார் உண்டு, இந்த பூமியிலும் உம்மை தவிர வேறொரு தேற்றரவு இல்லை. பவுல் ரொம்ப அழகா எழுதுவார், நாம் புசித்தாலும் குடித்தாலும் எதை செய்தாலும் தேவனுடைய நாமம் மகிமைப்படும்படி அது தேவனுக்கென்றே நீங்க செய்யுங்க. ஒரு நாளை நான் விசேஷித்து கிட்டாத தேவனுக்காக விசேஷித்துக் கொள்ளுகிறேன். ஒரு நாளை விசேஷித்து கொள்ளவில்லை என்றால் அதையும் நான் தேவனுக்காக செய்கிறேன். ஏன்னா ஒருவன் கிறிஸ்துவுக்குள் வந்து விட்டால் அவன் வாழ்வின் அனைத்து விஷயங்களிலும் தேவன் மையமாக இருக்கிறார். அல்லேலூயா. அவன் வந்து கிறிஸ்துவை அவன் தன் வாழ்க்கையில இருந்து பிரிச்சு அவனால பார்க்கவே முடியாது. அதான் சொல்றார், இம்மைக்காக மாத்திரம் கிறிஸ்துவின் மேல நம்பிக்கை வச்சா அது ரொம்ப பரிதாபம். அது அவ்வளவு ரொம்ப ரொம்ப கஷ்டம். இதே புஸ்தகத்துல 1 கொரிந்தியர் 15:32 வசனத்துல பவுல் என்ன சொல்றாரு, இதை நம்ம திரும்ப பார்ப்போம். ஆனா இந்த வசனத்துக்கு ஒத்து வர நாம நம்ம சொல்லிட்டு போயிடலாம். நான் எபேசுவிலே துஷ்ட மிருகங்களுடனே, யாரு கூட? துஷ்ட மிருகங்கள் கூட போராடினேன் அப்படின்னு மனுஷர் வழக்கமாய் சொல்லுகிறேன். மனுஷர் வழக்கமா இந்த துஷ்ட மிருகம் யாரு என்ன ஏது அதெல்லாம் நம்ம அப்ப பார்ப்போம். இப்ப அதுக்குள்ள போக வேண்டாம். மனுஷர் வழக்கமாய் சொல்றேன். அப்படி போராடினதினாலே, இந்த கேள்வியை பாருங்க, அப்படி போராடினால எனக்கு பிரயோஜனம் என்ன? பிரயோஜனம்? மரித்தோர் உயிர்த்தெல்லாம் விட்டால் புசிப்போம், நல்லா சாப்பிடுவோம், நல்லா குடிப்போம், நாளைக்கு செத்து போவோம் சொல்லலாம். சொல்றாங்க. இருக்கிற வரைக்கும் அனுபவி ராஜா, நீ புட்டுக்கிட்டனா ஒண்ணுமே இல்லப்பா. அது உள்ள கிறிஸ்தவ வாழ்க்கை. கிறிஸ்தவ வாழ்க்கை இந்த மரணத்திற்கு பின்னும், அதாவது மரணத்துக்கு பின்னாலதான் நமக்கு அதிக மேன்மையே இருக்கிறது. இந்த பூமிக்குரிய வாழ்வு கொஞ்சம்தான், மறுமை நமக்கு நிறைய காரியங்களை வைத்திருக்கிறது. சரி, இம்மைக்காக நான் கர்த்தரை நம்ப வேண்டுமா? நிச்சயமா நம்பணும். ஏன்னா 2 பேதுரு 1:3, 4 வசனத்தை பாருங்க. இது நம்ம கிறிஸ்தவ வாழ்க்கை ரொம்ப அழகா படம் பிடிச்சு சொல்லி இருக்கு. வாசிங்க. தம்முடைய மகிமையினாலும் காருண்யத்தினாலும் நம்மை அழைத்தவரை அறிகிற அறிவினாலே ஜீவனுக்கும், எப்படிங்க? ஜீவனுக்கும். இந்த உலகத்துல நமக்கு என்ன தேவையோ, இம்மைக்கு அப்படி கூட சொல்லலாம், இம்மைக்கு எனக்கு என்ன தேவையோ அதற்கும் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு தேவ பக்திக்கு என்னெல்லாம் வேணுமோ அதையும் அவருடைய வல்லமை நமக்கு தந்திருக்கிறது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. இந்த இம்மைக்குரிய வாழ்வில், இந்த பூமிக்குரிய வாழ்வில் எனக்கு என்ன தேவையோ அதை ஆண்டவருடைய வல்லமை எனக்கு தந்திருக்கிறது. அவைகள் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க. அது மாத்திரமல்ல, என்னுடைய ஆவிக்குரிய தேவையையும் அவர் அறிந்திருக்கிறார். அதற்கான தேவையையும் அவருடைய வல்லமை நிறைவு செய்கிறது. அடுத்த வசனத்தை பாருங்க. இச்சையினால் உலகத்தில் உண்டான, இந்த உலகத்துல கேடு இருக்குதுங்க. அது பாவம் செய்கிற கேடு. இந்த உலகம் அது மாயாபுரி சந்தை. இந்த உலகம் நிரந்தரமானது அல்ல. அந்த கேட்டிற்கு நான் தப்பி திவ்ய சுவாபத்துக்கு, கடவுளுடைய சுபாவத்திற்கு பங்கு உள்ளவங்க ஆகும்படியாக மகா மேன்மையும், என்னங்க மேன்மை, ரொம்ப 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 மேன்மையும் அருமையும், ரொம்ப அருமையான வாக்குத்தத்தங்கள் அவைகளினாலே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. தேவனுடைய வல்லமை, தேவனுடைய வாக்குத்தத்தம்.
இது என்ன செய்து தெரியுமா? இம்மையிலும் எனக்கு உதவி செய்கிறது, மறுமையிலும் எனக்கு உதவி செய்கிறது. அல்லேலூயா. அதனாலதான் இதே புஸ்தகத்துல 1 கொரிந்தியர் 15 கடைசி வசனத்துல என்ன சொல்றாரு பாருங்க. உயிர்த்தெழுதல் இருக்கு அப்படிங்கிறதுனால நீங்க ஒண்ணுமே செய்யாம நீங்க அமைதியா சாப்பிட்டுட்டு தூங்குங்க அப்படின்னு அவர் சொல்றாரா? இல்ல. 1 கொரிந்தியர் 15:58 பாருங்க. ஆகையால் எனக்கு பிரியமான சகோதரரே, கர்த்தருக்குள் நீங்கள் படுகிற பிரயாசம் என்னங்க? கர்த்தருக்குள் நீங்கள் படுகிற பிரயாசம், ஒவ்வொரு பிரயாசம், நீங்க என்ன செஞ்சாலும் உங்க வாழ்க்கையில நீங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலும் உங்களுக்குள் கிறிஸ்து இருக்கிறதுனால நீங்க அவரை முன்வைத்து, ஆண்டவரே உம்மை முன்வைத்து நான் எடுக்கிற ஒவ்வொரு பிரயாசமும் விருதாவாய் இராதென்று அறிந்து. என்ன செய்யாது? சொல்லுங்க. விருதாவாய். என் முயற்சி எதுவுமே வேஸ்ட் கிடையாது. அல்லேலூயா. விருதாவாய் இராது என்பதை நீங்க அறிய வேண்டும். அறிந்து நீங்கள் உறுதிப்பட்டவர்களாயும். எப்படிங்க? உறுதியா அசையாதவர்களாயும், அசையாம கர்த்தருடைய கிரியையில எப்பொழுதும் பெருகுகிறவர்களாய் இருப்போமாக. அல்லேலூயா. அப்போ இந்த வேத பகுதியில 15ஆம் அதிகாரம் 12 முதல் 19 வரைக்கும் உள்ள வசனங்கள்ல மரித்தோரின் உயிர்த்தெழுதல் இல்லைன்னு நீங்க எப்படி சொல்லலாம்? இல்லைன்னு சொன்னா கிறிஸ்து உயிர்த்தெழவில்லை. கிறிஸ்து உயிர்த்தெழலைன்னு சொன்னா எங்க பிரசங்கமும் வேஸ்ட், உங்க விசுவாசமும் வேஸ்ட், நீங்க உங்க பாவத்துல தான் இருப்பீங்க. அது மட்டும் இல்ல, கிறிஸ்து உயிர்த்தெழலைன்னு சொன்னா நாங்க தேவனுக்காக பொய் சாட்சி சொல்றவங்களா இருப்போம். கடைசியில் சொல்றாரு, கிறிஸ்துவுக்குள் நித்திரை அடைந்தவர்களும் கெட்டு போயிருப்பாங்க. ஆனா இது எதுவுமே நடக்கல. இயேசு கிறிஸ்து மெய்யாய் உயிர்த்தெழுந்தது போல நமக்கும் சரீர மீட்பாகிய உயிர்த்தெழுதலை ஆண்டவர் வாக்கு பண்ணியிருக்கிறார். முழங்கால் படியிடுவோம், கர்த்தருடைய முகத்தை நோக்கி பார்ப்போம். அன்பின் ஆண்டவரே, இந்த நாளில் நீர் எங்களுக்கு தந்தமுடைய நல்ல வார்த்தைகளுக்காய் உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உம்முடைய உயிர்த்தெழுதல் எங்களுக்கு தருகிற நம்பிக்கைக்காக நன்றி. நாங்கள் இம்மைக்காக மாத்திரம் உம்மை நம்புகிறவர்கள் அல்ல, இந்த இம்மைக்கும் அப்பால் நீர் எங்களுக்கு வைத்திருக்கிற பிரதான சுதந்திரத்திற்காக, அழியாத வாடாத ஆண்டவரே நீதியின் கிரீடத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களுக்கு நீர் வைத்திருக்கிற புகழ்ச்சிக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த பூமியில நாங்கள் வாழ்கிற ஒவ்வொரு நாளிலும் கர்த்தருடைய கிரியையில் எப்பொழுதும் பெருக எங்கள் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யும். ஆசீர்வதியும். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென்.